கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நமக்கு இருக்க வேண்டிய 4வது கனி நீடிய பொறுமை. பொறுமை என்று சொல்லவில்லை, நீடிய பொறுமை என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, அந்த நீடிய பொறுமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைய ஜீவ வார்த்தையாக எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கனி நிறைந்த வாழ்வு நீடிய பொறுமை. பொறுமையோடு காணப்பட வேண்டும் ஒரு கிறிஸ்தவன். என்ன துன்பங்கள், தோல்விகள், அவமானங்கள் வந்தாலும் நாம் பொறுமையோடு அல்ல, நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீடிய பொறுமை என்பது எனக்கும் உங்களுக்கும் வேண்டிய ஒரு நல்ல குணம். வேதாந்தத்திலே நிறைந்த சாட்சிகள் இருக்கிறது. யோபு குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுடைய பொறுமை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள், மரணங்கள், இழப்புகள் நேரிட்டது. ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். அவன் இருந்த ஆடு, மாடுகள், ஒட்டங்கள் எல்லாம் இறந்து விட்டது. சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டது. அவனோடு இந்த நண்பர்கள் அவனை விட்டு போய்விட்டார்கள். அவனை ஆற்றி தேற்ற வேண்டிய மனைவி, நீ அந்த தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொன்ன போதிலும், ஏன் தன் சரீரத்திலே அவன் ஏற்பட்ட அந்த கொப்பளங்கள் மத்தியிலும், வேதனை மத்தியிலும் பொறுமையோடு இருந்தாரே. பிரியமானவர்களே, மனையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். ஆண்டிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார், அவரே எடுத்துக்கொள்ளட்டும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சோதனை வந்தாலும் நாம் முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை குறை சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, யோபுடைய பொறுமையை பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஒரு அருமையான வசனம். பிரியமானவர்களே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே. இந்த ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். யோபுடைய பொறுமை நிமித்தமாக, பொறுமையோடு சைத்தனால அந்த யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக பாக்கியமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், குடும்பத்தில் பொறுமை வேண்டும். ஒரு கணவன் மனைவி பொறுமையாய் இருக்க வேண்டும். எதை செய்தாலும், தவறு செய்தாலும் அது பொறுமையோடு கையாள வேண்டும். சமுதாயத்தில், நான் வாகனத்தில், பைக்கில், ரோட்டில் போகும்பொழுது பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். நிதானம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளோ ஆபத்துகள் பொறுமையின்மை மூலமாக. அன்பான தேவனுடைய ஜனமே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம்.
நீங்களும் நீடிய பொறுமையாய் இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே. நீடிய பொறுமையாய் இருந்து நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சிறப்படைகிறது, பலப்படுகிறது. ஏன் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை தாமதம். ஏன் அவருடைய வருகை தாமதம்? சிறுவதிலிருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதோ இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்று செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இயேசு வரவில்லையே. என்ன காரணம்? பேதுருவுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கிறாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளதாக இருக்கிறார். நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நானும் நீங்களும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே எனக்கு உங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கனி நீடிய பொறுமை. பொறுமையோடு வாழுங்கள். நிச்சயமாய் யோபு கிடைத்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டு தருவார். பொறுமையோடு இருக்கும்பொழுது நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், குடும்பத்தில் சண்டை இருக்காது. அந்த பொறுமையின் கனியை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையை சோதரமப்பா அந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் கேட்ட செய்தி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பொறுமையோடு காணப்பட வேண்டும். இந்த பொறுமையின் ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாமி. வாழ்க்கையில் என்னை கிட்ட வந்தாலும் சோதனை வந்தாலும் யோபை போன்று பொறுமையோடு இருந்து உங்கள் பெரியமாய் வாழ்ந்த பாக்கியத்தை கொடுங்க. நாளை என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க. தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லா பாரங்களையும் சுமந்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.